ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர். இந்தியாவில் கிட்டத்தட்ட 33 லட்சம் பென்ஷனர் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 30% குடும்ப ஓய்வூதியதாரர்களாக இருக்கிறாங்க. இதுவரை இந்த குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான வழங்குவதாக இருக்கட்டும் அல்லது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனமாக பிசிடிஏ பென்ஷன் அலகாபாத், அதாவது பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த பிசிடிஏ பென்ஷனில் அந்த அலகாபாத்தில் உள்ள ஒர்க்கு எல்லாம் குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாம் இனிமேல் அதை நிவர்த்தி செய்வதற்கு எங்களுடைய அலுவலகம், அதாவது சிடிஏ சென்னை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தில் இனிமேல் இந்தியாவில் பணியில் இருக்கும்போதோ அல்லது ஓய்வூதியம் பெறும்போது இறந்தாலோ அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய வாரிசுகளுக்கு வழங்கக்கூடிய பென்ஷன் உடனடியாக 48 மணி நேரத்தில் வழங்கப்படும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். அதற்கான எல்லா தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இதை பாராட்டும் விதமாக இன்று நடந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய கண்ட்ரோல் ஜெனரல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க, இதை இன்னும் சிறப்பாக செய்தால் பாரத பிரதமர் வழங்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவுக்கான அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வாறு சொன்ன அந்த உடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. விரைவில் நாங்கள் இந்த 48 மணி நேரத்தை வாங்கக்கூடிய அந்த குறைதீர்ப்பும் நிவாரணத்தை 24 மணி நேரத்தில், அதாவது ஃபேமிலி பென்ஷனரோ அல்லது சர்வீஸில் உள்ளவங்களோ இறந்துட்டாங்கன்னா வித்தின் எ டே அவங்களுக்கு குடும்பத்துக்கு சேர வேண்டிய எல்லா பென்ஷனும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற உறுதியோடு நாங்கள் உழைக்க தயாராக இருக்கின்றோம். இந்த திட்டத்தின்படி கடந்த இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மத்திய அரசாங்கம் ஃபேமிலி பென்ஷனுக்கான மந்த்துன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபேமிலி பென்ஷனுக்கான என்ன குறைகள் கேட்டாலும் அதை இதே மாதத்தில் நாங்கள் நிவர்த்தி செஞ்சு அவங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை, பென்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய ஒரு விதமாக இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 குடும்ப பென்ஷனுக்கு வழங்கியிருக்கோம். அதாவது 21,000 இராணுவ வீரர்கள் இருக்கும்போதோ ஓய்வூதியத்தோடு இறந்துருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷனை அவங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு பெண் ஒருத்தவங்க மேடையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கௌரி மீரான்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி நம்மகிட்ட வந்தாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார், ஏன் கிடைக்கிறது ஏன் தாமதமாச்சு? இப்போ இந்த ஜூலை மாதம் நம்ம குடும்ப ஓய்வூதிய மாதமாக அறிவித்ததுனால நாங்கள் இது மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர், டிவி சேனல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது மாதிரி நம்ம பாலிமரோட இதுக்கு முன்னாடி ஒரு கவர் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி குடும்ப ஓய்வூதிய சம்பந்தமான எல்லா குறைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரத்யேகமான ஒரு மொபைல் நம்பர் சொல்லி அந்த மொபைல் நம்பர்லையும் தெரிவிக்கலாம். அல்லது எங்களுடைய பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் தேனாம்பேட்டையில் சென்னையில் இருக்குது, நேரடியாக உங்களுடைய குறைகள் சொல்லலாம், எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும்னு சொல்லி. அதில் ஒரு விதமாக தான் பார்த்திங்கன்னா, மீரா அப்படிங்கிறவங்க வேலூருக்கு அடுத்து உள்ள வேலூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்துலேருந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க கணவர் ஒரு சிப்பாய், கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ரீசெண்டாக தான் ஆணிச்சு, ரொம்ப யங். அவங்க சிப்பாய் போகும்போது அங்கேயே இறந்து போயிட்டாங்க. பணி செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் கிட்டத்தட்ட 6 மாதமாக வழங்கப்படவில்லை. அதுக்கு என்ன வழங்கப்படவில்லைன்னு சொன்னால், இந்த பொண்ணுங்களுக்கும் ஒன்றும் தெரியலை, எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியலை. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கும் யாரும் கிடையாது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லி. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது மாதிரி ஒரு டிவி சேனல் செய்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு நேராக காஃபி வித் கண்ட்ரோல்னு சொல்லி நாங்கள் வாரம் மண்டே, அதாவது வாரம் திங்கட்கிழமை தோறும் பென்ஷனரை நேராக பார்த்து அவருடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கேட்டு நிவர்த்தி செஞ்சிட்ருக்கோம். அந்த காஃபி வித் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் மூலம் அவங்க நேராக என்னை மண்டே பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி என்னுடைய கணவர் இறந்துட்டார், இது மாதிரி 6 மாதமாக இருக்குது, இது மாதிரி எனக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடையாது, கணவர் இறந்ததுனால அந்த வீட்டில் உள்ளையும் என்னை விரட்டி விட்டுட்டாங்க, இப்போ நான் வீட்டில் எங்கள் சொந்த வீட்டில் இருக்கேன், அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவருடைய அழுதுட்டு அந்த மன குமுறலை கேட்ட பிறகு உடனடியாக வழங்க வேண்டும் என்று துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது மாதிரி லெட்டர்கள், டிஓ லெட்டர் எழுதணும், ஃபோனில் பேசணும், பேங்கில் பேசணும், ரெக்கார்ட் ஆஃபீஸில் பேசணும், பிசிடி பென்ஷனில் பேசணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் பேசி ஒரு 15 நாளைக்குள்ளே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நிலுவைத் தொகை, அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு நிலுவைத் தொகையும் அவர்களுக்கு மாதம் கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியத்தையும் நாங்கள் வழங்கி கொடுத்துருக்கோம். அதோடு அந்த பொண்ணுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா, அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாதனால அந்த பெண்ணுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும், ஏன்னா பணியில் இருக்கும்போது இறந்ததால். அந்த பெண்ணுக்கு அதுவே தெரியலை, மீராவுக்கு தெரியலை. உடனே சொல்லி நாங்களே எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து அந்த பணி வேண்டும் என்பதற்கான அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நாங்களே அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸை எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கோம். விரைவில் அந்த பெண்ணுக்கு பதவி வழங்கப்பட இருக்கிறது. அவர் கௌரி சங்கர் என்னவா இருந்தார் சார்? இராணுவத்தில் ஆர்மியில் சிப்பாயாக இருந்தாங்க. போரின் போது இறந்தாரா இல்லை உடல்நிலை சரியில்லாமல்? இல்லை, அங்கே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது இறந்துட்டாங்க.